உச்சி மலையிலே ஊரும் அருவிகள் ஒரே வழியில் கலக்குது, ஒற்றுமை இல்லா மனித சமூகம் உயர்வு தாழ்வு பாக்குது. இன்னைக்கு நம்ம மரபு தொடர் வரிசையில எத்தனாவது இருக்கோம்னா 8வதுல இருக்கோம். அதுல நம்ம எதை வச்சு பார்க்க போறோம்னா தீ அப்படின்னு சொல்லக்கூடிய சொல்ல வச்சு நிறைய மரபு தொடர்களை பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வேர்டு என்ன இருக்குன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் வேர்டு என்னன்னா தீட்டி பார்த்தல். தீட்டி பார்க்கறதுனா நாலேஜை நம்ம என்ன பண்ணி பார்க்கிறோம், செக் பண்ணி பார்க்கிறோம். கல்வி இதெல்லாம் சோதிச்சு அறிகிறோம். தீர கழிய, ரெண்டாவது வேர்டு என்னன்னா தீர கழிய. தீர கழிய சரிங்களா, காலியாகிறது வரைக்கும் சரிங்களா, மிக அதிகமா இருக்கிறது. தீர கழியனா மிக அதிகமாய். தீவட்டி கொள்ளையடித்தல். தீவட்டி கொள்ளையடித்தல் அப்படின்னா தவறான வழியில நிறைய பொருளை சேர்க்கிறது. நெறி தவறி பொருள் திரட்டுதல் சரிங்களா. தீவட்டி கொள்ளையடித்தல் அப்படின்னா நெறி தவறி என்ன அப்படின்னா பொருளை திரட்டுறது. அடுத்தது தீவட்டி தடியன். நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். தீவட்டி தடியன் அப்படின்னா எதுவுமே செய்யக்கூடிய ஆள் இருப்பாங்க, பயனற்ற அறிவழி, எதுக்குமே யூஸ் இல்லாத ஒரு ஆட்கள் என்ன சொல்லுவோம்னா தீவட்டி தடியன்னு சொல்லுவோம். ஓகே, பயனற்ற அறிவிலி. தீவாளியாதல். தீவாளியாதல் அப்படிங்கிறது என்னன்னா கடன் வாங்கிட்டு எதுவுமே செய்ய முடியாத ஒரு நிலைக்கு உட்படுவோமா, கடனால் நிலகுலைஞ்சு போறது. தீவாளியாதல் ஞாபகம் வச்சுங்க. அடுத்து தீ விழித்தல். கண்ணே தீ மாதிரி பாக்குறான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பெருஞ்சினத்துடன் பாக்குறது. அப்ப என்னென்ன வேர்ட்ஸ் எல்லாம் பார்த்திருக்கோம். ஃபர்ஸ்ட் தீட்டி பாக்குறது. தீட்டி பாக்குறதுன்னா நாலேஜை செக் பண்ணி பார்க்கணும்னு சொன்னோம். தீர கழிய அப்படின்னா என்ன அர்த்தம், மிக அதிகமாய் அப்படின்ற அர்த்தம். தீ வட்டி கொள்ளையடித்தல்னா நெறி தவறி என்ன அப்படின்னா பொருளை திரட்டுறது. அடுத்து தீ வட்டி தடியன் அப்படின்னா என்னதுன்னா எதுவுமே ஆகாத ஒரு யூஸ் இல்லாத ஒரு பயன் அர்த்தம் சரிங்களா, பயனற்ற அறிவிலி. அடுத்து தீ வாளியாதல் அப்படின்னா என்ன சொன்னோம், கடனால நிலகுலைஞ்சு போறது. அடுத்து தீ விழித்தல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பெருஞ்சினத்துடன் பார்க்கிறது, கோபத்தோட பார்க்கிறது. ஓகே, இன்னும் நம்ம நிறைய மரபு தொடர் வரிசையில பார்ப்போம். நன்றி, வணக்கம்.